இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா மார்ட் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையங்களில் 2 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு சுதர்ஷன் இணைப்பில் இருக்கீங்க. இனி உங்களிடம். வணக்கம். காஞ்சிபுரம் காவல் மாவட்டத்துல ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையம், இந்த 2 காவல் நிலையத்திலுமே 2 பிரிவின் கீழ இந்தியா மார்ட்டுடைய கம்பெனி எம்டி மற்றும் அதோட ஒரு 7 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கம்பெனி இந்தியா மார்ட் கம்பெனியில போதை மாத்திரைகள், அதாவது போதைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாத்திரைகள் கிடைப்பதாக ஒரு தகவலின் அடிப்படையில காஞ்சிபுரம் காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசார் தொடர்ந்து இந்தியா மார்ட்டுடைய அந்த ஆன்லைன் வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் போதைப் பொருள் விற்றாரோ, அதாவது போதை மாத்திரைகள் விற்றாரோ, அந்த போதை மாத்திரை விற்றவர் மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துவர் எல்லாரையுமே பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்த போதுதான் இந்தியா மார்ட்ல அனைத்து விதமான மாத்திரைகளும், அதாவது போதைக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள், எந்த மாத்திரைகள் அதிக அளவுல நம்ம போதைக்கு ஆளாக்குமோ அந்த மாத்திரைகள் அனைத்துமே இந்தியா மார்ட்ல சுலபமாக கிடைப்பதாக அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில தற்போது இந்தியா மார்ட் கம்பெனி மற்றும் அதனுடைய உரிமையாளர் மற்றும் டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நைட்ரோசெட், நைட்ரோவிட், டேப்பென்டால், டைடல் மாத்திரைகள் அனைத்துமே போதைக்கு கருதப்பட்டு இந்த மாத்திரைகள் அனைத்துமே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்லயே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அதிக அளவுல அறிவுரை கூறி வந்தாலும், ஆனால் இந்தியா மார்ட்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சுலபமாக கிடைக்கக்கூடிய மாத்திரைகள், இந்த மாத்திரைகள் அனைத்துமே போதைக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் என்று காவல்துறையினர் ஏற்கனவே எச்சரித்தும், ஆனால் இந்தியா மார்ட் நிறுவனம் அதுல சுலபமாக கிடைக்க வழிவகுத்து கொடுத்ததன் காரணத்தினால்தான் தற்போது இந்தியா மார்ட் கம்பெனி டைரக்டர்கள் மீது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தினேஷ் சந்திரா அகர்வால் இவர்தான் பிரிஜேஷ் குமார் அகர்வால் டைரக்டர், துருவ் பிரகாஷ் டைரக்டர், விவேக் நாராயண் கவுர் டைரக்டர், ராஜேஷ் வனே டைரக்டர், மிஸ்ஸஸ் பல்லவி டினோடியா குப்தா டைரக்டர், ஆகாஷ் சௌத்ரி டைரக்டர். இந்தியா மார்ட் நிறுவனம் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 காவல் நிலையத்திலும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இவர்களுக்கு நோட்டீஸ், இவர்கள் நேரில் விளக்கம் அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம விளக்கம் அளிக்காவிட்டால் இவர்களுக்கு அடுத்த நடவடிக்கையாக கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு எதிராக தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு அறிவுரைகள் கூறி வந்தாலும், அவேர்னஸ்கள் கொடுத்து வந்தாலும், ஆனால் இந்த மாதிரியான மாத்திரைகள், இந்த மாதிரியான வெப்சைட்டுகள்ல, ஆன்லைன் சைட்டுகளை சுலபமாக கிடைக்கக்கூடிய மாத்திரைகளாக தெரிந்துதான் தற்போது முதல் முறையாக நார்த் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் காவல் மாவட்ட போலீசார் தற்போது இந்தியா மார்ட் மீது வழக்கானது பதிவு செய்திருக்கிறாங்க. இது குறித்து விரிவாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.